டாஸ்மாக் விற்பனையாளர் சங்க சார்பிலே வருகின்ற அக்டோபர் 2 காந்தி பிறந்த தினத்திலே மது ஒழிப்போம் மக்களை காப்போம் என்ற முழக்கத்தோடு காலிபாட்டில் திரும்ப பெறும் திட்டம் என்பதை தொழிலாளருடைய சங்கங்களுடைய கருத்துக்களை கேட்ட பிறகு அமல் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். பணியாளர்களை அதில் ஈடுபடுத்தக்கூடாது. இஎஸ்ஐ நிலையாளிகள் பணியிழந்தனம் உட்பட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். ஒழுங்கீன நடவடிக்கை என்ற பெயரிலே 3 மாதங்களிலிருந்து 1 வருடங்கள் வரை பிழைப்பதியும் இல்லாமல் தொழிலாளர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக பணிக்கு கொண்டு வர வேண்டும். பணி நிரவல் என்ற நடவடிக்கை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி அக்டோபர் 2 தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கம் காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்திருந்தோம். இந்த பின்னணியிலே 26/9/2025 அன்று சங்கத்தோடு பேச்சுவார்த்தை டாஸ்மாக் நிர்வாகம் நடத்தியது. அதிலிருந்து 29/9/2025 அன்றைக்கு சங்கத்திற்கு கடிதம் அளித்திருக்கிறது டாஸ்மாக் நிர்வாகம், தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கத்திற்கு. இந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், காலிபாட்டில் திரும்ப பெறும் திட்டம் என்பது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு நிலுவையில் உள்ள வழக்குகளின் தன்மை மற்றும் உத்தரவுகளை பின்பற்றி அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பாக இந்த முதல் கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட் தீர்ப்புப்படி தான் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப முக்கியமானது அதுதான். ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பு 4/9/2025 பெஞ்சோடைய தீர்ப்பு. அந்த உத்தரவில் 5 பாட்டில் பைபேக் ஸ்கீம்ன்றது ஏற்கனவே தொழிலாளிங்க 10 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க, 10 ரூபா திருப்பி தரணும்னு இருக்கு. அக்கௌண்ட்ஸ் பார்க்குறாங்க, ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, பாட்டில் எடுத்து வைக்கிறாங்க. இது போன்ற வேலைகள்லாம் செய்கிறதுக்கு தொழிலாளர்களுக்கு வேலை இருக்குது. இதன் அடிப்படையில் ஒரு குழு என்பது நியமிக்கப்பட்டதாக சொன்னாங்க. தொழிலாளர்களுடைய ஒர்க்லோடு அதிகமாகுதுன்னு சொல்லி அது சஜஷனோட வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா கமிட்டி என்பது ரிப்போர்ட்டும் கொடுக்கல, சஜஷனும் கொடுக்கல. ஆனால் அந்த கமிட்டி அறிக்கையை வெளியிடணும், அறிக்கை கொடுக்கணும். இதுக்கு ஏதாவது அடிஷ்னல் மேன் பவர் தேவையா, எக்ஸ்ட்ரா ஆட்களை போடணுமா, இல்லை வேறு ஏதாவது முறையில் இதை அமல்படுத்தணுமா அப்படின்றதுல தொழிலாளருடைய கருத்துக்கள் கேட்கப்பட்டு அதன் பேரில் அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த உத்தரவு என்பது வழங்கப்பட்டது. இந்த உத்தரவு என்பது வழங்கப்பட்டது, ஹைகோர்ட் உத்தரவு என்பது வழங்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கை வச்சுருந்தோம், நீங்கள் ஹைகோர்ட் தீர்ப்புப்படி நடந்துக்கோங்க. ஹைகோர்ட் தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, நீ கமிட்டி வச்சுருங்க, ஒரு ரிப்போர்ட் கொடுங்க, தொழிலாளருடைய பிரச்சனையை கணக்கில் எடுத்துக்கொண்டு அறிக்கை வெளியிட வேண்டும். அப்போ தொழிலாளர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை யூஸ் பண்ணாதீங்க, எங்களை பணிச்சுமை ஈடுபட்ட கடையில் இடம் இல்லை, ஆள் பற்றாக்குறை இருக்குது, 36,000 பேர் இடத்துல 24,000 பேர் இருக்காங்க, ஆள் இல்லை, இடம் 10க்கு 10 கடை இருக்குது, எங்களுக்கு இடம் இல்லை, வயசு மேலே போய் நோய் நொடியில் இருக்கும், காலி பாட்டில் வைக்கிறதுனால அதில் எப்படி வேறு பிரச்சனையினால நோய் நொடி வரும். 2வது இடம் இல்லாதனால வெளியில் எடுத்துகிட்டு போட்டால் அது யாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சொல்லனா துன்பங்களுக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கியிருக்கு 4/9/2025 அன்று. இதன் அடிப்படையிலே சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு உட்பட்டு நடக்கணும்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த கோரிக்கையை ஏற்று அந்த தீர்ப்பு தன்மையினுடைய உத்தரவை பின்பற்றி அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது வந்து சொல்லியிருக்காங்க. 2வதாக 6 மாதங்களுக்கு மேலே ஒழுங்கின நடவடிக்கை இருந்தாங்கன்னா அவர்களுக்கு தற்காலிக பணி நீக்க காலத்தில் உள்ளவங்களுக்கு 1 மாத காலத்தில் பணியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படின்னா 3 மாதத்துலேருந்து 1 வருஷம் இருக்குன்னு நாங்கள் கோரிக்கை வச்சோம். ஆனால் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நடைமுறையில் எம்டி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து 3 மாதத்துக்கு இருக்கிறவங்க எடுக்கிறதுக்கு 1 மாதத்துக்குள்ளே எடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். 2வது பணி நிரவல் என்பது 1 மாத காலத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். மற்ற கோரிக்கைகள் பணி இயந்திரம், நிலையாணைகள், மற்றது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். அதனால் உங்கள் 2ஆம் தேதி போராட்டத்தை திரும்ப பெறுங்க, பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து ஈடுபடுங்க. ஆனால் டாஸ்மாக்கு கிட்டத்தட்ட 2003 இருக்குது, இது 23 வருஷம் ஆச்சு. ஒரு சங்கத்துக்கு தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் அறிவித்திருக்கக்கூடிய 2 போராட்டத்தை ஒட்டி நாங்கள் இந்த கோரிக்கைகள் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டு தான் நாங்கள் பண்ணுவோம். 1 மாதத்துக்குள்ளே நாங்கள் வெளியில் இருக்கவங்களை வேலைக்கு எடுத்து நடவடிக்கை எடுக்கிறோம், பணி நிரவல் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிறோம், மற்ற நடவடிக்கை அரசாங்கத்துக்கு கொண்டு போகிறோம். இப்போ சில கோரிக்கைகளை ஏற்று கடிதம் அளித்திருப்பீங்க என்பது 23 வருஷத்தில் தொழிற்சங்க நடவடிக்கையில் இந்த நடவடிக்கை முதல் நடவடிக்கை, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல் நடவடிக்கையாக பார்க்குறோம். ஒரு சங்கத்துக்கு டாஸ்மாக் நிர்வாகம் ஒரு கடிதம் கொடுத்து உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கூடிய முதல் நடவடிக்கையாக பார்க்குறோம். அப்போது இப்போ ஏற்கனவே எங்களுடைய முதன்மையான கோரிக்கை மது ஒழிப்பு மக்களை காக்கும். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடை வேண்டாம், அரசாங்கம் நடத்த வேண்டாம். இது வந்து காந்தி பிறந்த நாளில் இது உறுதிமொழியாக இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஜனங்கள்லாம் இன்றைக்கி நோய் நொடி வந்து இறந்து போகிறாங்க, நிறைய பேர் இன்றைக்கி சொல்லனா துன்பங்களுக்கு உள்ளாகிறாங்க. மது என்பது வேண்டாம், ஏழை எளிய மக்களுக்கு எதிரானதாக இருக்குன்னா வேண்டாம். எல்லா கடையும் மூடி மாற்று கடையில் வேலை வைங்கன்ற கோரிக்கை திருப்பி முதன்மையாக வைக்கிறோம். காலி பாட்டில் திரும்ப பெறும் திட்டம் என்பது சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பில் சொல்லியிருக்கிற மாதிரி தொழிலாளருடைய கருத்துக்கள் கேட்ட பிறகு அவர் பிரச்சனை கருத்த பிறகு அதன் பேரில் அறிக்கை வெளியிட்டு தான் நீங்கள் பண்ண முடியும் இருக்கு. அதன் அடிப்படையில் செய்யணுன்றதை நான் கோரிக்கையை திரும்பி முன்வைக்கிறேன். ஏன்னா தொழிலாளருடைய பணிச்சுமை, கடை வசதி, இடப்பற்றாக்குறை, பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கணுன்ற கோரிக்கை வைக்கிறோம். அதே நேரத்தில்
பல வருஷங்கள் ஒரே கடையில் வேலை செய்கிறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் இல்லை, பணி நிறைவு இல்லை. இதை உடனடியாக நடைமுறைப்படுத்த 1 மாதம் சொல்லியிருக்காங்க. இதை சீக்கிரமாக நடைமுறை கொண்டு வரணும்னு நாங்கள் கேட்குறோம். கவர்மெண்ட் இன்றைக்கி வாங்க சம்பளம் 15,000க்குள்ள 22 வருஷங்கள் தாண்டினவங்க அரசு துறையில் எந்த டிபார்ட்மெண்ட் தான் 50,000 சம்பளம் தாண்டிட்டாங்க. இவர்கள் இந்த 10 ரூபா பிரச்சனை விடுவிக்கணும்னா இவர்களை பணியந்திரப்படுத்தி மாற்று வேலை வழங்குவதன் மூலமாக அரசு உள்ள 22 வருஷம் சேர்றவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னா இந்த பிரச்சனை முடியும். இது அரசாங்கத்துக்கு எடுத்து போயிருக்கோன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே நாங்கள் 2ஆம் தேதி காத்திருப்பு போராட்டம் அறிவிச்சுள்ளோம் சங்க சார்பில். இப்போது நிர்வாக சில கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதாக கடிதம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் தொழிற்சங்க வரலாற்றில் இது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் எல்லா கோரிக்கையும் நிறைவேறிச்சுன்னா நிறைவேறும். அதே நேரத்தில் இப்படி ஒரு தொழிற்சங்கத்தை மதித்து தொழிற்சங்க தொழிலாளருடைய உணர்வுகளை மதித்து பணியாளருடைய உணர்வுகளை மதித்து டாஸ்மாக் நிறுவனம் நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய கடிதத்தை எம்டி அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய கடிதத்தை நாங்கள் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் முழு மனதோடு வரவேற்கிறோம். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நாங்கள் வரவேற்கிறோம் இந்த கடிதத்தை. இந்த கடிதத்தின் அடிப்படையில் எங்களை தொடர்ந்து போராட்டம் நீங்கள் மாற்றி வைக்கலாமே, திரும்ப பெறலாமே ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. நாங்கள் தொழிலாளர்களை சந்திப்பது, பணியாளர்களை சந்திப்பது எப்போது நல்லது நம்ம நினைக்கிறோம். நம்ம சங்கம் சென்னையில் கூடுவோம்னு முடிவு பண்ணோம். சென்னையில் கூடுறோம். எதற்காக கூடுறோம்னா, தாலிபாட்டு திரும்ப பெறும் திட்டம் என்பது சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டு அனைத்து சங்கங்களுடைய கருத்துக்களை கேட்கப்பட்டு அதன் பேரில் அறிக்கை வெளியிடப்பட்டு அதன் பிறகுதான் நடைமுறை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு அழுத்தம் கொடுப்பதற்காக கூடுகிறோம். சென்னையிலே கூடுகிறோம். அக்டோபர் 2 பணிநிரந்தர கோரிக்கை உட்பட, வெளியேறுபவர்கள் உள்ளே வருவது உட்பட, டிரான்ஸ்ஃபர் உட்பட, ஊழல் இல்லாத டாஸ்மாக் துறை வேண்டும் என்பது உட்பட இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் பணியாளருடைய விற்பனையாளருடைய உரிமை மாநாடாக வருகின்ற அக்டோபர் 2 தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் ஏற்று நடத்தும். தமிழ்நாடு காவல்துறைக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறோம். கடந்த 2 முறை எங்கள் போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க கைது செஞ்சீங்க, எங்கள் தலைவரில் கைது செஞ்சீங்க, எங்கள் தோழரில் கைது செஞ்சீங்க, பஸ்ஸெல்லாம் பிடிச்சி வச்சிங்க, பஸ் ஸ்டாண்டில் கைது செய்யுங்க. அது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட வேணாம். ஏன்னா எங்கள் கோரிக்கையில் சில கோரிக்கை ஏற்றிருக்காங்க, பல கோரிக்கைகள் தொடருது. அந்த கோரிக்கையை நாங்கள் சட்டப்படி வலியுறுத்தோம்னா எங்களுடைய உரிமை மாநாடு நடத்துவது அவசியம் நினைக்கிறோம். அக்டோபர் 2 சென்னையில் கூடுவோம். திட்டமிட்டபடி சென்னையில் கூடுவோம். அறிஞர் அண்ணா அரங்கம் சேத்பட்டில் நம்ம கூடுவோம். 10 மணிலேருந்து 5 மணிக்கு கூடுவோம். தாலி மதுபான திட்டம், மது ஒழிப்பு, பணி நிரந்தரம், இஎஸ்ஐ வசதி உட்பட, பணி நிரவல், வெளியேறுபவர்கள் உள்ளே வருவது உட்பட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் வேர் கொடுக்க, பலம் கொடுக்க நாம் பணியாளருடைய விற்பனையாளருடைய உரிமை மாநாட்டை தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கம் நடத்தும். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் எந்த வேறுபாடும் இன்றி, ஏன்னா 24,000 தொழிலாளிக்கு சேர்த்து தான் சங்கம் நடத்துகிறோம். எல்லா சங்க தொழிலாளருக்கும் உண்மையாக நேர்மையாக நடத்துகிறோம். எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல், சமரசம் இல்லாமல், அடிப்பணியாமல், புரோக்கர் சங்கம் நடத்தாமல் ஒரு சங்கம் நடத்துகிறோம். இந்த அடிப்படையில் எல்லாருமே தமிழ்நாடு முழுக்க ஆதரவு கொடுக்குறீங்க இந்த நிகழ்ச்சிக்கு. நீங்கள் எல்லாருமே இந்த மாநாட்டை, வருகின்ற மாநாட்டை, அக்டோபர் 2 நடைபெறக்கூடிய மாநாட்டை வெற்றிகரமாக்கணும்னு கேட்டுக்கிறோம். தொடர்ச்சியாக பணியாளருக்கான விற்பனையாளருக்கான நலனுக்காக தொடர்ந்து நாங்கள் செயல்படுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.